பிரதமரின் சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் 90 இந்து ஆலயங்களுக்கு மொத்தம் 3.17 மில்லியன் ரிங்கிட் நிதியுதவி இன்று பகிர்ந்தளிக்கப்பட்டது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் நேரடி மானியத்தின் கீழ் இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். மலேசிய வரலாற்றில் இதுவே முதல் முறையாக ஒரே நேரத்தில் இவ்வளவு பெரிய தொகை இந்த ஆலயங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 90 ibadat bukan Islam நம்ம கொடுத்துருக்கோம். 88 வந்து நம்மளோட கோயிலுக்கு, 2 வந்து சர்ச்சஸ்க்கு. இந்த டோட்டல் வந்து 3.17 மில்லியன் நம்ம வந்து இதுக்கு கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னுக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்துருக்குது. ஆனால் ஏன் வந்து 90 மட்டும் அப்ரூவ் பண்ணிச்சு, நிறைய இந்த அப்ளிகன்ஸ் வந்து அவங்கள வந்து ROS சர்டிஃபிகேஷன் இல்லை. ஸோ தயவு செஞ்சு அப்ளிகன்ஸ்க்கு வந்து ROS வந்து சர்டிஃபிகேஷன் போய் எடுங்க. அப்போ இது முடிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நம்மளுக்கிட்ட. நம்ம கண்டிப்பாக பிரதமர்கிட்ட போயிட்டு நம்மளை வந்து அப்ரூவல் பண்ணிக்கலாம். நாட்டின் இந்து ஆலயங்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் துறையின் நேரடி மானியத்தை வழங்கிய பிரதமருக்கு தனது மனமார்ந்த நன்றிகளையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். மொதல் வாட்டி வந்து எல்லாரும் கூட்டிட்டு ஒரு இடம்ல வந்து நம்மளை எல்லாரும் கிட்ட நம்மளுக்கு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இயர் வந்து பிரதமர் கண்டிப்பாக இன்னும் ஏற்றுவாங்க. ஆனால் என்ன முக்கியம் வந்து அவங்களுக்கு தெரியணும் இந்த ப்ரோக்ராமோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது. அதனால நான் வந்து சமுதாயக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நல்லதுன்னா நீங்களும் வந்து வெளியே வந்து சொல்லணும். நம்ம பார்த்தோன்னா சில பேர் வந்து அவங்கள சொல்லுவாங்க, பட்ஜெட்டில் வந்து 130 மில்லியன் தான் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு ரேஷியல் ப்ரொஃபைலிங்கில் அவங்கள செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்களே வந்து பார்த்துருக்கீங்க, நம்மளோட குஸ்கோ மூலிமா 136 மில்லியன் நம்மளை வந்து கொடுத்துருக்கோம். மித்ரா வந்து இந்த 2 வருஷத்தில் மொதல் வாட்டி வந்து 100 மில்லியனே நம்மளை முடிச்சிருக்கிறோம். இந்த வருஷம் வந்து 99 மில்லியனுக்கு வந்துச்சு. KPKTயில் வந்து பந்த்வான் கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து பெருந்துக்கான் ஹாஸ் யாமபோமா பிரதான மந்திரி பிரதமரோட பெருந்துக்கான் ஹாஸ் வந்து 3 மில்லியன் மேலே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பட்ஜெட்டில் இருந்துச்சா? இல்லை தானே. YB குமரேசன், YB குணராஜ், YB கேசவன், YB பிரபா அவங்களோட தொகுதியில் அவங்கள வந்து தமிழ் சமுதாயங்க அவங்கள வந்து நிறையா ப்ரோக்ராம் செய்கிறாங்க. அது எல்லாம் நம்மளை சேர்த்துருக்குமா பட்ஜெட்டில்? ஸோ நம்மளை வந்து அந்த மாதிரி நம்மளை வந்து எடுத்து நம்ம நியாயம் இல்லை. இதனிடையே ஜோஹோர், நகரி சம்பிலான், ஸ்லாங்கோர், பேராக், பினாங்கு, பஹாங் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த இந்து ஆலய பிரதிநிதிகள் தங்களுக்கான மானிய கடிதத்தை பெற்றுக் கொண்டனர். இந்த நிதி ஆலயங்களின் நிர்வாகத்திற்கும் மேம்பாட்டிற்கும் பெரும் உதவியாக இருக்கும் என ஆலய பிரதிநிதிகள் இவ்வாறு வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். முக்கியமாக நம்ம YB ரமணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிணையங்களிலிருந்து அருள்மிகு காமாட்சியம்மன் கோயிலிருந்து வந்திருக்கின்றோம். எங்களுக்கு நிதி உதவி கிடைத்திருக்கிறது. ஸோ இப்போ திருப்பணி வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது அந்த காசு ரொம்ப முக்கியமாக எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு ரமணன் அவர்களுக்கு. இந்த முயற்சி நல்ல முயற்சி. இந்த பணத்தை வந்து நாங்கள் ஆலய வளாகத்துள்ளுக்கு வந்து நூலகம் அமைக்கிறதுக்காக நாங்கள் அவர்கிட்ட ஏற்கனவே பேசியிருந்தோம். தேவாரம், திருமுறை வகுப்பெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஆலயத்தில். அந்த வகையில் இந்த நிதியை நல்லபடியாக முறையாக நாங்கள் அந்த ஆலயத்துக்கு வந்து பயன்படுத்துறதாக இருக்கோம். நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆலயம் அடுத்த மற்ற ப்ரோக்ராம்லாம் செய்கிறதுக்கு. இந்நிகழ்ச்சியில் சந்தோசா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ், பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன், பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன், சுங்கை சிப்போட் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசவன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர்.